வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து செட் ஆஃப் 6 ரெசிபி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கும் அதுதான் பார்க்க போறோம். அதில் முதல் ரெசிபி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அவலில் வந்து ஒரு பிடி குழக்கட்டை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப சிம்பிள், எண்ணெயெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எப்பயுமே பிடி குழக்கட்டைலாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வாசனையாகவும் இருக்கும். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இதுலேயே வந்து 2 பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை. நல்லா வறுபட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கப் அவல் வந்து நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடி விட்டுருக்கேன். மோஸ்ட்லி அது நல்லா ஊறிடும் போதே தண்ணியெல்லாம் ஈர்த்துக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். ஸோ சாஃப்டாக ஊறி இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த தாளிச்சதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமா வந்து பெருங்காயப்பொடி, தேங்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். உப்பையும் சேர்த்துட்டோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து கொழுக்கட்டையை பிடிச்சி ஆவியில் வேக வச்சிடலாம். பாருங்க, கொழுக்கட்டைலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துருவோம். நாம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. தெரியுதா, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஸோ எடுத்துருவோம். எடுத்துட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். இதுக்கு வந்து நல்ல ஒரு அதை தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா கார சட்னி, தக்காளி சட்னி, இல்லை வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்ச சட்னி, எது வேணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு டயட் ரெசிபி தான். ஸ்நாக்காக வேணாலும் நம்ம ஸ்நாக்காக சாப்பிடலாம், இல்லை டிஃபனாக வேணாலும் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை கப்புக்கு வந்து கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அரைச்சிக்கிறதுலாம் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியெலாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம், அப்புறம் உப்பு. இதை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், கடலைப்பருப்பு கோர்ஸாக அரைச்சாச்சு. இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். கடலைப்பருப்பு கோர்ஸாக அரைச்சாச்சு. இது கூடவே வந்து புளிச்ச இட்லி மாவோ தோசை மாவோ எது இருந்தாலும் சேர்த்திங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இது கூட வந்து தோசை மாவு சேர்க்குறேன். தோசை மாவில் உப்பு இருக்குது ஆல்ரெடி. கடலைப்பருப்பில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட சோம்பு, ஒரே ஒரு 2 வரமிளகா போட்டிருக்கோம். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சிருக்கோம். அதை நல்லா காஞ்சிடுது. நம்ம வந்து குணுக்கு மாதிரி குட்டி குட்டியாக போட்டுடலாம். நம்ம வந்து தோசை மாவில் வந்து இட்லி மாவுலலாம் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி கடலை பருப்பை அரைச்சிட்டு பண்ணி பாருங்களேன், அதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணலைன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. இந்த பக்கம் வந்து குணுக்கு ரெடி ஆயிடுட்டு இதை எடுத்துடலாம். என்னதான் நீங்கள் சொல்லுங்களேன், பொரிச்சது அப்படின்னு ஒன்னே ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது பெரிய ஹெல்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டேஸ்ட் வந்து அதுதான் இல்லையா? அதனால எல்லாருக்குமே பிடிக்கும் பொரிச்சது அப்படின்னாலே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பொரிச்சது வேண்டாம், எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா, இந்த பக்கம் நான் வந்து அடையா வாக்க போகிறேன். இப்போ தோசை கல் வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. இது என்ன பண்ணலான்னா, இந்த குட்டியாக தட்டிக்கோங்க, ரொம்ப பெருசாக தட்ட வேண்டாம். அழகா இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் மாவு வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சிங்கன்னா போதும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு ஓட்டை போட்டுக்குவோம் நடுவில். அப்படி நல்லெண்ணெய் விட்டால் பாருங்கள்,
1 ஸ்பூன் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ எண்ணெய் பெருசாக ரொம்ப ஆகாது நமக்கு. ஸோ இது வேகட்டும். நான் இப்போ வந்து பொரிக்க போகிறது இல்லை, ஏன்னா நான் வந்து பொரிச்சு காமிச்சாச்சு. இந்த பக்கம் அடை மட்டும் வார்த்தை காமிக்கிறேன் உங்களுக்கு. அதனால் வெந்தெடுத்து திருப்பி போட்டுடலாம். நல்லா கரன்னு வரும். இதுலேயும் வந்து ஒரே 1 ஸ்பூன், நான் எடுத்துருக்கிற ஸ்பூனே பாருங்கள், ரொம்ப சின்ன ஸ்பூன் தான், அதில் 1 ஸ்பூன் அவ்வளோதான் பாருங்க. இப்போ அடையை வந்து எடுத்துடலாம் நம்ம, அவ்வளோதான். இதுக்கு இன்னொன்று அடுத்தது ஊற்றிக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அந்த காஃபியோ இல்லை டீயோடையோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமையாக சாப்பிட்றலாம். அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கெட்டி சட்னி இல்லையா, தேங்காய் சட்னி, அது தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இட்லி மாவோ தோசை மாவோ மிச்சம் இருந்தது, ஏதாவது டிஃபன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு கடலைப்பருப்பு எடுத்து இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் ஒரு 1/2 கப்போ இல்லை 1 கப்போ உங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு ரெடி பண்ணிடலாம். நைட் டிஃபன் ஆகிடும் நமக்கு. கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இந்த ஸ்நாக்ஸ் ஆகட்டும், இந்த டிஃபன் ஆகட்டும், நீங்கள் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கரன்னு மொறுன்னு இருக்குங்க. இது நான் ஒன்று சாப்பிட்டு மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நல்லா கரன்னு இருக்கும். அதே மாதிரி தான் அடையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை நமக்கு. மிளகாப்பொடி நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம அடைக்க மிளகாப்பொடி தான் தொட்டுப்போம், அது நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா கெட்டி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு இருந்தது அப்படின்னா வீடியோ வந்த நேரம் பார்த்த நேரத்துக்குள்ளே நீங்கள் கடலைப்பருப்பை மட்டும் ஊற வச்சுட்டு டக்குன்னு பண்ணிடலாம். வெங்காயம் வேண்டாம், நாங்கள் வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தாங்க. திருப்பி போட்டுருவோம், எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து வெங்காயம் சோம்பு இதெல்லாம் சேர்த்தேன். வெங்காயம் சோம்பு இந்த வாசனைலாம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா நீங்கள் தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டு தேங்காய் போட்டுக்கோங்க. சோம்பு வந்து ஜீரணத்துக்கு நல்லது, பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லை அதுக்கு பதிலாக சீரகம் சேர்த்துப்பீங்கனாலும் சேர்த்துக்கோங்க. பட் அந்த அளவுக்கு அந்த சீரகம் வந்து இந்த அடைக்கு டேஸ்ட் அவ்வளோவா கொடுக்காது. அதனால தான் நான் சொன்னேன். வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஆப்ஷனல், உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து என்னோட ஸ்டைல்ல சிம்பிளா வீட்டில் வச்சிருக்கிற மாவை வச்சுன்னு எப்படி வந்து ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அடுத்த என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். புளி உப்புமா இல்லை புளிமா எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுதான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கும்பாச்சியாக தான் எடுத்திருக்கேன் நான். 1 கப் அரிசி மாவு. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இதை கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து கடாய் வச்சிருக்கேன். அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் புளி உப்புமாக்கு கொஞ்சம் கூட தான் எண்ணெய் செலவாகும், பட் அப்போ தான் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு வரமிளகா மட்டும். ஸோ நான் வரமிளகா வந்து ஒரு 6-7 வரமிளகாய்க்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சேர்த்துடலாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா. புளி உப்புமாக்கு நான் வந்து வெங்காயம் சேர்ப்பேன். வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம் டோட்டலாக. ஆனால் வெங்காயம் சேர்த்து இது வரைக்கும் ட்ரையே பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் எவ்வளோ ஜாஸ்தியாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு புளி உப்புமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்துட்டா போதும், எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. பட் இது வரைக்கும் நீங்க வந்து புளி உப்புமால வெங்காயம் சேர்த்து பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்ப மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் புளி தண்ணி கரைச்சி ரெடியா வச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு
மாவில் விட்டு தான் நான் பிசைஞ்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டிருக்கோமா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அரிசி மாவு வந்து கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் பதப்படுத்தி வச்சுருந்ததா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, 1 கப் அரிசி மாவு எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். புளி வந்து நல்ல ஒரு சின்ன லெமன் சைஸ், இந்த அளவுக்கு லெமன் சைஸ்க்கு நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரிசி இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு நான் விட்டு பிசைய தான் போகிறேன். புளி தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மோர் கூட விட்டு பண்ணுவாங்கல்ல அது. ஆமா, மோர் களி தானே, மோர் களி அது மாதிரி மோர் விட்டு கூட பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்க மோர் களியா பண்ணாம இதே மாதிரி மோரை கரைச்சி வச்சுட்டு நல்ல புளிப்பு மோரா கரைச்சி வச்சுட்டு நல்ல மாவுல வந்து மோரை விட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியமா பிசைஞ்சிட்டு நீங்க உதிரா கூட பண்ணலாம். மோர் களி மாதிரி பண்ணாம இந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம், நல்லா இருக்கும். அதுவும் தோசை மாவுல கூட பண்ணலாம். தோசை மாவு புளிச்சு தோசை மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுல இதெல்லாம் டக்குன்னு டிஃபன் பண்றதுக்கு காலங்காத்தால என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாலாம் தாளிச்சு கூட்டிட்டு வெங்காயத்தையும் வதக்கிட்டு அந்த தோசை மாவு வந்து ஒரு கப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 கப் அப்படியே விட்டுட்டு கைவிடாம கலருங்க, நல்ல உதிரியா வந்துடும். அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வதங்கும் போது வெங்காயத்துக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துடலாம். நாம இந்த புளி உப்புமாக்கு வந்து உப்பு வந்து நீங்க கரெக்டா பார்த்து போட்டுருங்க. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா சேரவே சேராது, தனியா நிற்கும். அதனால எனக்கு முன்னாடியே கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க. நான் என்ன பண்ணேன், வெங்காயத்துல கொஞ்சம் கரெக்டா அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். ஸோ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். அவ்வளோதான். கொஞ்சமா வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளியோட எருப்பு எடுக்கிறதுக்காக டேஸ்ட்டையும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது எப்பயுமே சொல்றது தான், நம்ம வந்து புளி சேர்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க கரெக்டா இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கும். சில பேர் இந்த மாதிரி கெட்டிமா பிசைஞ்சுப்பாங்க, சில பேர் இதே வந்து கொஞ்சம் புளி தண்ணியா கரைச்சிட்டு நீர்க்க பிசைஞ்சுட்டு கூட விட்டு கலருவாங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு கலர் தான் எங்க மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால எனக்கு இதுதான் கரெக்டா வரும். அதனால நான் அதே உங்களுக்கும் சொல்லி தந்துடுறேன். பாருங்க வெங்காயம் வதங்கிடுது, நம்ம அப்படியே போட்டு கலரிடலாம். இப்படி வந்து கைவிடாம கலரணும். பாருங்க இதோட ஈரப்பதத்துல தான் வந்து மாவு நல்லா வேகும். அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நீட் பண்ணிட்டு மூடிடுங்க, அவ்வளவுதான். அடுப்பை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. பாருங்க அடுப்பை நல்லா சிம்ல வச்சிருக்கேன். நிதானமா வேகட்டும். மாவு வேகலைன்னா அப்புறம் வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காது, வயிற்று வலி வந்துடும். அதனால நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க மூடி வச்சிருந்தோம் இல்லையா, நடுவில் வந்து ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். பாருங்க மாவு வெந்து வருது, உங்களுக்கு தெரியும். சரிதா? திருப்பி இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிருவோம், இன்னும் வேகணும். திருப்பி இன்னொரு வாட்டி கலரிக்கலாம். பாருங்க சரிதா? பாருங்க மாவு வெந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. அப்படியே வெந்து வெந்து நல்ல உதிரா ஆயிடும். திருப்பி மூடி வச்சிடலாம். ஆமா, வெள்ளையே தெரியக்கூடாது. கலர் மாறி இருக்கிறது தெரியுது உங்களுக்கு? இது பாருங்க, இது கலர் மாறி இருக்கு பாருங்க. மாவு வெந்த கலரு, இது வேகாத கலர். இதுல பார்த்தாலே தெரியும். அதனால நல்லா வேகணும். மூடி வச்சிருவோம். திருப்பியும் இப்படி பரத்தி விட்டா நல்லா வெந்துடும். பாருங்க பாத்துருவோம். மாவு எவ்வளவு நல்லா வெந்திருக்கு பாருங்க. தெரியுதா? நல்லா கலரை மாறி இருக்கு. இனிமேல் மூடி வைக்க வேண்டாம். அப்படியே ஓப்பன்லேயே நல்லா குத்தி குத்தி கலர்னா ரோஸ்டா நல்லா உதிரா வந்துடும். நீங்க குத்தி குத்தி கலரும் போதே நல்ல உதிரியா வந்துடும். ஆமா, கீழே நல்ல ஒரு தோசை மாதிரி ஒரு லேயர் படியும். அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியே விட்டுட்டீங்கன்னா வந்து நல்லா வெந்துடும். அப்படியே இருக்கட்டும்.
இதில் நான் சொன்ன மாதிரி வெங்காயம் வந்து டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்துருந்தா போதும். இது வரைக்கும் நீங்கள் வந்து வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெய்ய காலத்தில் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆகட்டும், சின்ன வெங்காயம் ஆகட்டும், எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லது தான். பாருங்க பாருங்க, நல்லா அப்படியே ரோஸ்டா வரும். தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா இந்த கிறிஸ்பா வந்துருப்பாங்க தோசை மாதிரி. தெரியுதா? சரி, இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிண்டே வரும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த புளி உப்புமாவோட கலர் பார்த்தீங்கன்னா, புது புளியா இருந்ததுன்னா இந்த மாதிரி கலர்ல தான் வரும். கொஞ்சம் புளி கொஞ்சம் டார்க்கா இருந்ததுன்னா புளி உப்புமா வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கா வரும். ஸோ அந்த புளியை பொறுத்து தான் நமக்கு கலருமே கிடைக்கும். பாருங்க, இந்த இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த ரோஸ்ட் ஆனது சின்னப்ப நம்ம நிறைய சண்டை போட்டுருப்போம் இதுக்காக. பட் இப்போ பாருங்க, இப்போ நம்ம விட்டு கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டோமா, அதனால யாராவது கேட்டால் கொடுத்துருவோம். இப்போ நம்மளுடைய புளி உப்புமா ரெடி. பாருங்க, நல்லா ஒரு கலரிடுவோம். கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். நம்மளுடைய புளி உப்புமா ரெடி. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி வெங்காயம் சேர்த்து பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக வெங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் இட்லி தான் பண்ண போறேன். காஞ்சிபுரம் இட்லிக்கு நேத்திய மாவெல்லாம் அரைச்சிட்டேன். ஸோ முதல்ல வந்து மாவு எவ்வளோ அரிசி உளுந்து எவ்வளோ ஊற வைக்கணும், மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறத முதல்ல பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து காஞ்சிபுரம் இட்லிக்கும் ஊற வச்சிருக்கேன். எப்பயுமே வந்து வெள்ளை உளுந்து ஊற வைப்போம் இல்லையா, இன்னைக்கு வந்து நான் வந்து கருப்பு உளுந்து ஊற வச்சிருக்கேன். நல்ல ஒரு கப்பு கருப்பு உளுந்து, அதே மாதிரி பச்சை அரிசி ஒரு கப்பு, ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம முதல்ல கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன் உளுத்தம்பருப்பில். அதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, உளுந்து நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. அதை எடுத்து மாற்றிடலாம் பாத்திரத்தில். அடுத்தது வந்து தண்ணியெல்லாம் வடிய விட்டு அரிசி இதே மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை அரிசியை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுவும் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அரிசி ரவரவையா அரைச்சாச்சு. உப்பு வந்து இப்பயும் சேர்த்துக்கலாம், இல்லை புளிச்சதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து புளிக்க விட்டுடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே மூடி வச்சிருவோம். மாவு நல்லா புளிக்கட்டும். புளிக்கிறதுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு பார்த்து காமிக்கிறேன். பாருங்க, மாவு எவ்வளவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. தெரியுதா? தெரியுதா? இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். நம்ம வந்து அரைச்சிட்டு புளிக்க வைக்கிறதுக்கு அந்த சமயத்துலயும் உப்பு சேர்த்துக்கலாம், புளிச்சதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்ப சேர்த்துக்கிறேன். ஸோ தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஆல்ரெடி நான் வந்து காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கேன். அதாவது அப்ப எப்படி பண்ணிருப்போம் அப்படிங்கிறத சொல்றேன். வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிருப்போம். அதனால ஒரு கப்பு இட்லி அரிசி, ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணி பண்ணோம். இன்னைக்கு நான் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால ஒரே ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதுல இட்லி ரொம்ப சூப்பரா வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அரைச்ச மாவு ரெடியா இருக்கா? தாளிக்க வேண்டியதான் தாளிக்க போறோம். பாருங்க, மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா தயிர் சேர்த்துடலாம். தயிர் வந்து நல்ல ஒரு 1/2 கப்புக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தாளிச்சிடுவோம். மாவு வந்து நல்ல நரன்னு இருக்கணும். அப்பதான் வந்து இட்லி வந்து நல்லா இருக்கும். அப்படியே உடஞ்சி வரும்போது அந்த உள்ளுக்குள்ள சொலையா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி விண்டு பார்க்கும்போது அப்பதான் அந்த மாதிரி வரும். பாருங்க, அது மாதிரி மாவு நல்லா பொங்கி வரணும். அப்பதான் நல்லா இருக்கும் இட்லியுமே. இப்ப இந்த பக்கம் ரெடியா இருக்கு மாவு. இந்த இடத்துல வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணையும் நெய்யுமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறேன் தாளிக்கிறதுக்கு. நெய்யும் நல்லெண்ணையும் சேர்த்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சுக்கு பொடி, அப்புறம் பெருங்காய பொடி, இதெல்லாம் தான் நம்ம சேர்க்க போறோம். நான் வந்து பெருங்காய பொடி எப்பயுமே மாவுலயே சேர்த்துருவேன். அப்படியே அந்த சுட 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 அந்த எண்ணெயை அது மேல விட்டுறணும். அவ்வளவுதான். பெருங்காய பொடி, சுக்கு பொடியும் சேர்த்துடலாம்.
சுக்கு வந்து சுக்கு பொடி வந்து ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட போட்டாதான் அந்த வெந்து வரும்போது அந்த வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியும் வேண்டாம், ரொம்ப கம்மியும் வேண்டாம். ஸோ அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பையும் சேர்த்துறேன். ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அவ்வளோதான். அப்படியே சுட 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 மேலே விட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கலக்கியாச்சு. இப்போ வேக வைக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் ரெடி பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன்னா அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். அதை ரொம்ப காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள தட்டை வச்சிருவோம். இதில் நான் வந்து டவரால வந்து நெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ இதில் ஒரு பாதி விட்டுக்கலாம். நாம அப்போ வெந்து வரும்போது கரெக்டாக வரும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த மந்தார இலையில கொடலி ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, கொடலி அதில் தான் வந்து ஊற்றுவாங்க. பட் நம்மக்கிட்ட அதெல்லாம் இப்போ இல்லை. அதனால நான் வந்து டவரால ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா டம்ளரோ டவராவளோ குட்டி குட்டியாக கப்பு எது கிடைக்குதோ அதில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்க, இந்த மாதிரி சின்ன டம்ளர் இருந்ததுன்னா அது கூட பண்ணிக்கலாம். அதில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அஞ்சரை பெட்டி இருக்கும்ல, அந்த கப்பு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மூடி வச்சிடறேன். வேகட்டும். நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்க, காஞ்சிபுரம் இட்லி வந்து ரெடி ஆயிருக்கும். நம்ம பார்த்துருவோம். பாருங்க, எடுத்து கீழே வச்சிருவோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கும். பார்த்தாலே தெரியும். ஆறட்டும். ஓரமெல்லாம் லூஸ் பண்ணிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஆறி எடுத்துருவோம். அவ்வளோதான். தெரியுதா உங்களுக்கு? நல்லா வெந்திருக்கிறது. அவ்வளோதான், நம்மளுடைய காஞ்சிபுரம் இட்லி ரெடி. இதுக்கு மிளகாப்பொடி தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால மிளகாப்பொடி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வெள்ளை உளுந்தில் பண்ணியிருக்கோம். கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த தோலோடு இருக்கிற உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து இதை இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் டே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த சுக்கு வாசனை, மிளகு வாசனை எல்லாம், மிளகு, சீரகம், சுக்கு, நெய் வாசனை எல்லாம் இறங்கியிருக்குமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு சுட சுட சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு, நெக்ஸ்ட் டே ஊறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக கருப்பு உளுந்து, அந்த தோலோடு இருக்கிற உளுந்து சேர்த்து பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திரும்பவும் அளவு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு கருப்பு உளுந்து கரெக்டாக இருக்கும். இது தனித்தனியாக ஊற வச்சு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்து வெள்ளை உளுந்து பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துருவேன். கருப்பு உளுந்து அப்படிங்கிறதுனால அதை முதல்ல தனியாக அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் பச்சரிசியை தனியாக அரைச்சி எடுத்துன்னு பண்ணுவேன். அவ்வளோதான். இது ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். மேக்ரோனி தான் பண்ண போகிறோம். நான் இது வந்து பாஸ்தா, மேக்ரோனி அப்படி எது வேணாலும் சொல்லலாம். இது பாருங்க, நான் வந்து இதில் ஒரு 2 கப்பு எடுத்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு வடியெல்லாம் விட்டுட்டு ரன்னிங் வாட்டர்லையும் அலம்பிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ரொம்ப சூடாக அப்படியே வைக்கக்கூடாது இல்லையா, ஸோ கூலாக்கணும் இல்லையா, அதனால ரன்னிங் வாட்டர் விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ மேக்ரோனி வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் வெண்ணெயுமா நான் சேர்த்துக்கிறேன். சீரகம் போட்டுடலாம். சீரகத்தோடையே வந்து வெங்காயம்,
எண்ணெய் நல்லா காஞ்சிருது, அதனால நான் டக் டக்குன்னு போட்டேன். கொஞ்சம் வெங்காயம் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நாம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள அரைச்சிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ அரைச்சிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து என்னோட ஸ்டைல்ல பாஸ்தா ஆகட்டும், மேக்ரோனி ஆகட்டும், எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்படி பண்ணா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் அது மாதிரி பண்றேன். காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன் பாருங்க. காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, பூண்டு வந்து நல்லா வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டு, புதினா, இதுக்கு புதினா தான் மெயினா வேணும். ஸோ புதினா ஒரு நல்ல ஒரு 2 கைப்பிடிக்கு மேல புதினா சேர்க்கிறேன். ரொம்ப வாசனையா நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட வந்து கொஞ்சமா சக்கரை, இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம கோர்ஸா அரைச்சாச்சு. ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு கோர்ஸா இருக்கணும். நம்ம வந்து இதுல சக்கரை எதுக்கு சேர்த்திருக்கோம் அப்படின்னா அந்த கலர் மாறாம இருக்கிறதுக்காக சக்கரை சேர்த்தேன் நான். இப்ப வெங்காயம் வதங்கிருக்கு, இங்க பாருங்க நல்லா லைட்டா கலர் மாறி இருக்கா. இந்த சமயத்துல ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்ப தக்காளிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். புதினா, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் சக்கரை சேர்த்து அரைச்சிருக்கோம். ஆல்ரெடி வெங்காயத்துல உப்பு போட்டிருக்கோம், தக்காளியில உப்பு போட்டிருக்கோம். ஆனா இப்ப கொஞ்சம் உப்பு தேவைப்படும், அதனால இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். புதினா சேர்த்து வதங்கிட்டு ஒரிகனோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சு வச்சிருக்கிற மேக்ரோனியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, நம்மளுடைய மேக்ரோனி ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டைல்ல பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரே மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அடுத்த என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். நல்ல ஒரு சுட சுட காஃபியோட கரெக்ட் முறக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது புதினாவும் வாழைப்பூவும் வச்சு ஒரு பக்கோடா பண்ண போறோம் நாம. அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டு அதை நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, கடலைப்பருப்பு ஊறினது இருக்கு. அப்புறம் வாழைப்பூ இந்த மாதிரி கொஞ்சம் நீட்ட வாக்கில், ரொம்ப பொடியா வேண்டாம், இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டே இருக்கேன். வெங்காயமும் இதே மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா. இப்போ அரைக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். அரைக்கிறதுக்கு ஒரு 3 வரமிளகா சேர்க்கிறேன் நான். ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் போடுறோம். ஸோ ஒரு 3 வரமிளகா. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம், நீங்க கூட குறைச்சி போட்டுக்கலாம். ஆமா, வெங்காயம் வேண்டாம்னா நீங்க வந்து டோட்டலா நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக வெறுமை அந்த வாழைப்பூவை மட்டும் போட்டா போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி எல்லாம் இருக்கு. கடலைப்பருப்பு வாய்வு, அதனால நான் பெருங்காயமும் சேர்க்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணியே சேர்க்காம கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். பாருங்க, சுத்தமா தண்ணியே இருக்காது, கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். ஒன்றும் பாதியமா பருப்பு தெரியுது பாருங்க அங்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ நல்லா பவுல்ல மாத்திடுவோம். கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நான் சொன்ன மாதிரி காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. வெங்காயம், புதினா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்க வந்து சேர்த்துக்க வேண்டாம். அப்புறம் நல்ல எண்ணெய், நல்லா கொதிக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு நல்ல ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் விட்டுறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ
இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம போட்டுடலாம் பக்கோடா. பாருங்க பக்கோடா ரெடி ஆயிடுத்து, எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் பக்கோடாவாக வேணும்னா பக்கோடாவாக போட்டுக்கலாம், இல்லை வடையாக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடையாகவும் போட்டுக்கலாம். ஆனால் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். மாவு ஒரே மாவு தான், ஆனால் நீங்கள் பக்கோடாவாக பிடிக்கும்போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், வடையாக பண்ணும்போது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வடை போட போகிறேன். பாருங்கள் ஒரு 4 ரெடி பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்நாக்ஸ் பண்ண வரும்போது உங்களுக்கு வந்து பக்கோடாவாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா பக்கோடாவாக பண்ணிக்கோங்க, இல்லை வடையாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வடையாக பண்ணிக்கோங்க. அந்த சமயத்தில் என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மாவு ஒரே மாவு தான், டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். முறுக்கு மாவு மாதிரி, ஏன்னா முறுக்கு மாவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேன் குழல் அச்சில் பிடும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும், முள்ளு முறுக்கில் பிடிக்கும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவுமே. பாருங்க வாழைப்பூ வடையும் ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி வடை இல்லைன்னா பக்கோடா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்ததை போட்டுடலாம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான வாழைப்பூ பக்கோடா, வாழைப்பூ வடை. நீங்கள் வந்து ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணிக்கலாம். மாவு மட்டும் ஒரே மாவு தான். அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிய விட்டுட்டு தண்ணியே விடாமல் அரைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அப்புறம் இந்த வெங்காயம் எல்லாம் போடுறோம்ல, வெங்காயம் உப்பு எல்லாம் போடும்போது அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வாழைப்பூ இல்லை, டக்குன்னு பண்ண முடியல அப்படின்னா புதினா இருந்தால் புதினா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன இருக்கோ அதை வச்சுட்டு டக்குன்னு போட்டுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்ல நிறைய வெங்காயத்தை போட்டு கூட நீங்கள் வந்து பக்கோடா மாதிரியும் பண்ணலாம், இல்லை வடை மாதிரியும் பண்ணலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆறு ரெசிபியும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த ஒரு செட் ஆஃப் 6 ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.